والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. நாங்கள் இதுவரைக்கும் சென்ற வாரங்களிலே அகீதாவுடைய பாடத்தை நாங்கள் படித்து வந்தோம். அந்த அகீதா பாடம் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன? அகீதா பாடம் படிக்கிறதுல நோக்கம் என்ன? எங்களுடைய ஈமானை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வது, எங்களுடைய கொள்கையை நாங்கள் சரியாக எங்களுடைய கொள்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வதுதான் அந்த அகீதா பாடத்துடைய நோக்கமாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் எங்களுடைய ஈமானை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வது, அல்லாஹ்வை பற்றிய சரியான நம்பிக்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சரியான கொள்கை, இஸ்லாத்தை பற்றிய சரியான கொள்கையை நாங்கள் எங்களில் ஏற்படுத்திக் கொள்வதுதான் அகீதாவுடைய நோக்கமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் வருகின்ற இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் அமல்கள், வணக்க வழிபாடுகள் நாங்கள் செய்கின்ற நேரத்திலே அந்த வணக்க வழிபாடுகளுக்கு எங்களுக்கு தேவையான மிகவும் முக்கியமான தேவையான விடயம் என்ன? ஈமான். எங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் எங்களுடைய அமல்கள் மூலமாக எங்களுக்கு பலன் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன். யார் ரமதான் மாதத்தை ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கின்றாரோ, அதே போன்று ரமதான் மாதத்திலே நின்று வணங்குகின்றாரோ, அதே மாதிரி ஹதீஸ் மன் காம ரமதான. அதே போன்று லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் நின்று வணங்குகின்றாரோ ஒஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முன்னைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே நாங்கள் உறுதியான ஈமானோடு நாங்கள் ரமதானை எதிர்நோக்குவோமாக இருந்தால், நாங்கள் பாவங்கள் இல்லாத ஒரு மனிதனாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒருவராக எங்களுடைய இந்த ரமதானை எங்களுக்கு கழித்து அந்த ரமதானில் இருந்து எங்களுக்கு ஒரு பாவம் இல்லாத ஒரு மனிதனாக எங்களுக்கு மாறலாம். எனவே எங்களுடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். ஈமான் நாங்கள் உறுதியாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய ஈமானை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா அற்புதமாக இறக்கிய அந்த இறை வேதம், அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆன் தான் எங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு, எங்களுடைய அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அந்த குர்ஆன் இருக்கின்றது. அந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா நாம் மறுமை நாள் வரை நாங்கள் பாதுகாப்போம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். எனவே அந்த குர்ஆன் சொல்லுகின்ற எல்லா விடயமும் சத்தியமானதாக இருக்கின்றது. அந்த குர்ஆனில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த குர்ஆன் அல்லாஹ்வை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத, அல்லாஹ்வை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு மனிதன் அந்த அல் குர்ஆனை எடுத்து படிப்பாராக இருந்தால் அவருக்கு அல்லாஹ்வை பற்றிய உறுதியான நம்பிக்கை உண்டாகும். அப்படித்தானே? ஒரு விஞ்ஞானத்தை பற்றி படிக்கிற ஒருவர் வந்து அல் குர்ஆனை படித்தார்னு சொன்னால் இது இறைவனுடைய வேதம் என்பதை அவர் உறுதியாக நம்புவார். ஏன்? அல்லாஹ் தஆலா விஞ்ஞான உண்மைகளை அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதனுடைய படைகோலத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவாக கூறுகின்றார். அதே போன்று மனிதனுடைய படைப்பை பற்றி, அது போன்ற அதிகமான விடயங்களை அல்லாஹ் தஆலா கூறிக்கொண்டிருக்கின்றார். எனவே அந்த அல் குர்ஆன் ஒரு அற்புதமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களிடம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார். எனவே அந்த சஹாபாக்கள் அவருக்கு அல் குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்ட நேரத்தில் என்ன நடக்கும்? அவர்களுக்கு தெளிவாக விளங்கும். அல் குர்ஆனுடைய வசனங்கள், அல் குர்ஆன் கூறுகின்ற விடயங்கள் தெளிவாக விளங்கும். எனவே அதை அவர்கள் உடனடியாக அவருடைய உள்ளத்துக்கு அந்த குர்ஆன் அந்த உள்ளத்தை சென்றடைகின்றது. அவருக்கு அந்த கருத்து விளங்கும். அப்ப நாங்க இந்த ரமலானுடைய மாதம் வருகின்ற நேரத்திலே நாங்கள் அல் குர்ஆனுடைய தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை நாங்கள் ஓதுவது மாத்திரமல்ல, அல் குர்ஆன் ஓதுவதற்கு நன்மை இருக்கின்றது, ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை இருக்கின்றது. ஆனால் அந்த அல் குர்ஆனை நாங்கள் விளங்குவதன் மூலமாகத்தான், அந்த அல் குர்ஆனை நாங்கள் படிப்பதன் மூலம்தான் எங்களுடைய ஈமான் அதிகரிக்கின்றது. எங்களுடைய ஈமான் சஹாபாக்கள் வந்து ஈமான்ல உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அடைவதற்குரிய காரணம் என்ன? அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 10 வசனங்களை நாங்கள் படிப்போமாக இருந்தால் அந்த 10 வசனங்களுக்குரிய
சட்டங்கள், அந்த வசனங்கள் கூறுகின்ற விடயங்கள், எல்லா விடயத்தையும் நாங்கள் படித்து கற்றுவிட்டு தான் நாங்கள் அடுத்த ஒரு விடயத்தை நாங்கள் படிப்போம் என்பதாக கூறினார்கள். எனவே எங்களுடைய தொடர்பு அல் குர்ஆனோடு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்றதோ எங்களுடைய ஈமான் அதிகரிக்கின்றது. அல் குர்ஆன் எங்களுடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய பல விடயங்களை பொதிந்ததாக அல் குர்ஆன் இருக்கின்றது. முன்னைய சமூகங்களுடைய வரலாறை அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கின்றது. அந்த வரலாறு இன்ஜீல், தௌராத் போன்ற வேதங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே வரலாறை அந்த பாலைவனத்திலே எழுத படிக்க தெரியாத ஒரு நபி கூறுவாராக இருந்தால் அந்த வரலாறு அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்தது. அந்த வரலாறுகளை துல்லியமாக தெளிவாக அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கின்றது. அதே போன்று வானம் பூமி படைப்புகளை பற்றி அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த ரமதானிலே நாங்கள் அல் குர்ஆனை ஓதுகின்ற நாங்கள் அந்த அல் குர்ஆனில் நாங்கள் ஓதுகின்ற ஒவ்வொரு வசனத்துக்குரிய கருத்துக்களையும் நாங்கள் வாசிக்க வேண்டும். வாசித்து நாங்கள் தெளிவு பெற வேண்டும். அந்த அல் குர்ஆன் கூறுகின்ற விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து நாங்கள் எங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்கின்ற அந்த ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே ரமதான் வருகின்ற நேரத்திலே அந்த ரமதானை நாங்கள் உறுதியான ஈமானோடு நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அந்த ரமதானிலே நாங்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டிக் கொள்கின்ற வணக்க வழிபாடுகளை நாங்கள் அதிகம் செய்கின்ற பழக்கங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சில வணக்க வழிபாடுகள் எங்களுடைய வளமையிலே இல்லாமல் இருக்கலாம். உதாரணமாக இரவிலே நின்று தொழுகின்ற பழக்கம். இரவு தொழுகை என்பது ஒரு சிறந்த ஒரு வணக்கமாக இருக்கின்றது. அல்லாஹ்வோடு ஒரு அடியான் நெருங்குவதற்குரிய ஒரு சிறந்த ஒரு வணக்கமாகத்தான் இந்த இரவு தொழுகை இருக்கின்றது. எனவே இரவு தொழுகையை தொழுகின்ற வணக்கம் ரமதான் அல்லாத காலத்திலும் இரவு தொழுகை இரவிலே நின்று வணங்குகின்ற அந்த பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இரவு தொழுகையிலே மிகவும் முக்கியமான ஒரு சுன்னத்து என்ன? நாங்கள் இஷா தொழுகின்ற பின்னால் தொழுகின்ற அல்லது ஃபஜ்ருடைய நேரம் அல்லது தஹஜ்ஜுடைய நேரத்திலே நாங்கள் தொழுகின்ற ஒரு முக்கியமான வணக்கத்தான் வித்ர் தொழுகையா இருக்கின்றது. அந்த வித்ர் தொழுகை நஃபிலான வணக்கங்களிலே மிகவும் சிறப்புக்குரிய ஒரு தொழுகையா இருக்கின்றது. எனவே வித்ர் தொழுகையை நாங்கள் தொழுகின்ற அல்லது தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லது இஷா தொழுகின்ற பின்னால் அந்த வித்ர் தொழுகையை தொழுகின்ற வழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ரமதானுடைய காலத்தில் நாங்கள் தொழுகின்ற ஒரு வணக்கமாக இருக்கின்றது. அதே போன்று குர்ஆனை நாங்கள் ஒரு நாளைக்கு குறையாமல் ஒரு நாளைக்கு ஒரு சிறிய அளவாவது நாங்கள் ஓதுகின்ற வழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று திக்ருகள் செய்கின்ற அந்த வழக்கத்தை காலை மாலை திக்ருகள் ஓதுகின்ற அந்த பழக்கங்களை நாங்கள் இந்த ரமதானின் மூலம் நாங்கள் அதிகம் அமல் செய்வதன் மூலமாக எங்களிடத்திலே நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே ரமதான் மாதத்தை அடைந்து அதனுடைய நன்மைகளை அதனுடைய சிறப்புகளை அடைவதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். குறிப்பாக அந்த ரமதான் மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் உம்ரா செய்கின்ற நன்மை. நாங்கள் இங்கு மதீனாவிலே இந்த பூமியிலே இருக்கின்றதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு முக்கியமான பாக்கியம் தான் அந்த உம்ரா செய்கின்ற நன்மையை, அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பிலே ரமதான் மாதத்திலே ஒரு உம்ரா செய்வது ஒரு ஹஜ் செய்வதற்குரிய ஒரு ஹஜ்ஜுக்கு சமமாகும் அல்லது என்னோடு ஹஜ் செய்கின்றதற்கு சமமாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த ரமதான் மாதத்திலே எங்களால் இயன்ற அளவு உம்ரா கடமைகளையும் செய்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எமக்கு அருள் புரிவானாக.